கோடிக்கணக்கான ஃபேன்ஸோட ஹீரோ. ஆனா அந்த ஒரு நியூஸ் வந்த உடனே உடைஞ்சு போன ஒரு சாதாரண மகனா அஜித் மாறிட்டாரு. துபாயில இருந்து அவசரமா சென்னைக்கு வந்த அந்த நைட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அவரோட அப்பா லாஸ் பண்ண பெயின், இப்ப அம்மாவையுமே இழந்த சோகம். சென்னை ஏர்போர்ட்ல அஜித்தோட ஃபேஸ்ல தெரிஞ்ச அந்த பெயின் ஃபேன்ஸையும் கலங்க வச்சிருச்சு. அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் கேட்ட உடனே எல்லாத்தையுமே விட்டுட்டு சென்னைக்கு கிளம்பி வந்திருக்காரு. ஆனா வீட்டுல அவருக்காக வெயிட்டிங்ல இருந்த அந்த சீன் என்னவா இருக்கும்? ஏன் ஃபேன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆனாங்க? ஸ்கிரீன்ல எப்பவுமே தைரியமா நிக்கிற அஜித் ஆனா இந்த தடவை அழுகிய மறைக்க முடியல. அவரோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நடந்த சம்பவம் எல்லாரையுமே நிகழ வச்சிருச்சு. ஒரு சூப்பர் ஸ்டாரோட லைஃப்ல நடந்த ரொம்ப பெரிய இழப்பு தான் இது. கடைசி தடவையா அம்மாவோட உடலை தோல்ல சுமந்து அந்த ஒரு செகண்ட்ல ஹீரோ அஜித்தா இல்ல, ஒரு மகனா மட்டும்தான் இருந்தாரு. 3 இயர்ஸ்க்குள்ள பேரண்ட்ஸ் இழந்துட்டாரு. அம்மா இறந்ததுமே பாத்தீங்கன்னா ஃபேமிலி சீக்ரெட் எல்லாமே வைரல் ஆயிட்டு இருக்குது. அப்பா இறந்தப்போ நடந்த மாதிரி எகெயின் இப்ப நடக்க கூடாது அப்படின்ட்டு அஜித் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அஜித்தோட சக்சஸ்க்கு பிஹைண்டா இருந்த அவங்க அம்மாவோட கதை. ஒரு பக்கம் அஜித்தோட அம்மா இறந்தது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அனாதையா விடை பெற்ற சத்யேந்திரா. இதுதான் சொசைட்டியோட டபுள் ஃபேஸா. இறுதி சடங்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அஜித் குமாரோட பிரதர் தான் செஞ்சாரு. பெசன் நகர் கிரெமட்டோரியம்ல தான் தகனம் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு, சத்யேந்திரா யாரு, சேம் டே எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு, எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் மோகினி மணியோட டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டிஃபிகல்ட் டைம்லயும் அஜித் குமார் அண்ட் ஃபேமிலிக்கு எங்களோட ஆழ்ந்த இரங்கலையும், மோகினிக்கு ஆன்ம சாந்தி அடையட்டும் அப்படின்ட்டு நம்ம ப்ரே பண்ணுவோம். ஆக்டர் அஜித்தோட அம்மா மோகினி அவங்க வயது மூப்பு காரணமா இறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வயசு 85. அப்போ துபாயில இருந்த அஜித் இந்த நியூஸ் கேட்ட உடனே அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஸோ சென்னை ஏர்போர்ட் அஜித் பாத்தீங்கன்னா சோகமா கையெடுத்து கும்பிட்டு கார்ல ஏறி அவரோட அம்மா பாக்குற வீட்டு போயிருக்காரு. இந்த நியூஸ் ரிலீஸ் ஆனதுல இருந்தே பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே சோசியல் மீடியால கண்டோலன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆக்டர் அஜித் அவரோட பர்சனல் லைஃபும் சரி, ஃபேமிலி மேட்டர்ஸ் எப்பவுமே வெளியில கொண்டுட்டு வரவே மாட்டாரு. அதனால அவரோட ஃபேமிலி பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கு யாருக்குமே அதிகமா தெரியாது. அஜித்தோட அம்மா மோகினி சென்னையில இருந்து ஃபேமிலியோட இருந்திருக்காங்க. பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஏஜ் ரிலேட்டடா ஹெல்த் ப்ராப்ளம்னால சஃபர் ஆயிட்டு இருந்திருக்காங்க. அஜித்தோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட அப்பா பேர் சுப்பிரமணியம், அவரோட நேட்டிவ் கேரளா பாலக்காடு. அதே மாதிரி அவங்க அம்மாவோட பேர் மோகினி, உங்களோட நேட்டிவ் கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால். கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஃபேமிலியில தான் அஜித் பிறந்திருக்காரு. இன்னைக்கு தமிழ் சினிமால பிக்கஸ்ட் ஸ்டார்ல ஒருத்தர் இருக்காரு. குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 2023 அஜித்தோட அப்பா இறந்தாங்க. அந்த துயரத்துல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் இப்ப அஜித்தோட அம்மாவும் இறந்திருக்காங்க. இதோட அனதர் டிவாஸ்டேட்டிங் லாஸ் இருக்கு. வேரியஸ் ஒகேஷன்ல பேரண்ட்ஸ் மேல வெரி அஃபெக்ஷனேட்டிவா இருந்திருக்காரு அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வலிமை மூவி ரிலீஸ் ஆகிற டைம்ல கூட பாத்தீங்கன்னா அந்த படத்தை ஃபர்ஸ்டா அவங்க பேரண்ட்ஸ்க்கு தான் ஸ்கிரீன்ல காமிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. யூஸ்வலி ஆக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி பத்தி ஓப்பனா சொல்லுவாங்க. ஆனா அஜித் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் தான். அவரோட வைஃப், குழந்தைங்க, பேரண்ட்ஸ் அப்படின்னு ஃபேமிலி பத்தி எந்த விஷயத்தையும் பப்ளிக் டொமைன்ல அதிகமா ஷேர் பண்ணாம இருக்கிறது தான் அவரோட ப்ரிஃபர் பண்ணுவாரு. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அஜித்தோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அஜித்தோட ஃபேமிலி டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே சர்ச் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. அஜித் ஒரு ஓல்டு இன்டர்வியூல அவரோட அப்பா சுப்பிரமணியம் பத்தி பேசின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரண்ட்லி சோஷியல் மீடியால ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்குது. அந்த இன்டர்வியூல அஜித் என்ன சொல்லியிருந்தான்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா ரொம்ப இன்டெலிஜென்ட், பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு இல்ல, பெரிய டிகிரி எல்லாம் இல்ல, ஆனா லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிஹேவ் பண்றது வேற லெவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இதனால அவங்க அப்பா சுப்பிரமணியம் ஃபேமிலியில எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பர்சனா இருந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. சைல்டுஹுட்டா இருக்கும்போது ஸ்டடீஸ்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்திருக்காரு. அதனால இவரோட ஸ்கூலிங் பாத்தீங்கன்னா மிட்வேல டிராப் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 10th அப்புறம் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணாம அவரோட ஃபேவரட் ஃபீல்ட்ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. நேச்சர்லி பாத்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ஒரு சேம் கன்சர்ன் தான் அஜித்தோட பேரண்ட்ஸ்க்குமே வந்திருக்கும். அந்த டைம்ல அஜித்தோட அப்பா பையனோட ஃபியூச்சரை பத்தி வரி பண்ணனாலுமே ஃபோர்ஸ் பண்ணாம அவரோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ண அலோ பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவருக்கு ரைட் கைடன்ஸ் கொடுக்க அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. வேரியஸ் ஃபீல்டில் அஜித் டிராவல் பண்ணும்போது அவரோட ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட்டா இருந்திருக்கு. என்னென்ன ஒர்க் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மெக்கானிக், ரன்னிங் க்ளோத் எக்ஸ்போர்ட் கம்பெனி, பிசினஸ், மாடலிங் இப்படின்ட்டு லைஃப்ல மெனி ஃபேசஸ்ல ஃபேமிலி குவாய்ட்டா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. மாடலிங் இண்டஸ்ட்ரியில இருந்தப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்ச அஜித் சினிமாட்டோகிராஃபர் பிசி ஸ்ரீராம் நோட் பண்ணதான் அவரோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் வேர்ல்ட் ஆஃப் சினிமால என்ட்ரி ஆயிருக்காரு. இன்னைக்கு தமிழ் சினிமாவோட பிக்கஸ்ட் ஸ்டார்ல ஒருத்தரா அஜித் க்ரோ ஆயிருந்தாலுமே அவரோட ஏர்லி ஸ்ட்ரகிள் பாத்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் தான் மெயினா இருந்திருக்கு. க்ளோஸ் சோர்சஸ் எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்டரா மாறினதுக்கு
அப்புறமே பாத்தீங்கன்னா அந்த அஃபெக்ஷன் கொஞ்சம் கூட வந்து சேஞ்ச் ஆகவே இல்ல. அதுக்கப்புறம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில லீடிங் ஆக்டரா வந்ததுக்கு அப்புறம் கூட பேரண்ட்ஸ் மேல வச்சிருந்த அந்த அஃபெக்ஷனை பத்தி நிறைய பேர் வந்து பேசிட்டு தான் வந்து இருந்தாங்க. அஜித் பாத்தீங்கன்னா பப்ளிக்ல இமோஷன்ஸ் வந்து அதிகமா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாரு. என்னதான் இருந்தாலுமே அவரோட ஆக்ஷன் மூலமா பேரண்ட்ஸ் மேல இருக்கிற லவ் வந்து ரிவீல் ஆகும் அப்படின்னு வந்து ஃபேன்ஸ் சொல்றாங்க. இதை எப்படி அந்த ஃபேன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தெரியல. அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களோ என்னமோ. இந்த வீடியோ பாக்குற நீங்களுமே அஜித் ஃபேனா இருந்தா கண்டிப்பா இந்த அஃபெக்ஷனை வந்து நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. இவரோட ஃபேன்ஸ் இவருக்கு வந்து அடிமையா இருக்க கூடாது, அவங்கவுங்க ஃபேமிலி தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நான் என்னோட ஃபேமிலிக்காக வேலையை பாக்குறேன், அதே மாதிரி ஃபேன்ஸுமே அவங்களோட ஃபேமிலி தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு பல இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு. என்னதான் வந்து ஏஜ் ஆகி இருந்தாலுமே எல்லா பிள்ளைங்களுக்குமே பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான் வந்து ரோல் மாடலே. சோ அவங்களோட இழப்பை தாண்டி இனி அஜித் வந்து மீண்டு வரணும். அதே மாதிரி அஜித் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களோட வீட்ல ஹார்ட் அண்ட் சோலா இருந்த மோகினி மணி வந்து தூக்கத்திலே வந்து இயற்கை எய்தினார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களோட ஃபியூனரல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே வந்து அட்டன் பண்ற பிரைவேட் ஈவெண்டா தான் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பாலவாக்கத்துல இருக்கிற அஜித்தோட வீட்டுல தான் தீவிரமா வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து ஃபியூனரல் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. 2023 மார்ச் மந்த்ல தான் அஜித்தோட அப்பா வந்து இறந்தாரு. அந்த டைம்ல ஃபேமிலியில் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகத்துல இருந்தப்போ கொஞ்சம் பேர் வந்து பெர்மிஷன் இல்லாம போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்தாங்க அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே லீக் ஆயிருந்தது. அந்த இன்சிடென்ட் அஜித் ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிருக்கு. அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலீஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களோட சோகத்தை கூட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க, தயவு செஞ்சு எங்களோட கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க, எங்க அப்பாவோட இறுதி சடங்குல எங்க கடமையை வந்து செய்ய விடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எகெயின் சிமிலர் சிச்சுவேஷன் வராம இருக்கணும் அப்படின்றக்காக வேண்டிதான் ஃபியூனரல் வந்து ஃபேமிலி ஈவெண்டா வந்து நடத்துறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட பிரைவசியை வந்து மதிக்கணும் அப்படின்ட்டு அமங் ஃபேன்ஸ் டிமாண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஜித் ஃபேமிலிக்கு அமைதியும் தனிமையும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்குது. ஆனா நிறைய பேர் ஒரு விஷயத்த வந்து தேடிட்டு இருக்காங்க. அஜித்தோட அம்மா மோகினி மணி யாரு அப்படின்ட்டு. பிலிம் இண்டஸ்ட்ரியில டாப் ஸ்டார்ல இருக்கிற அஜித் ஃபேமிலி பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே வெளியில வந்தது இல்ல. ஆனா அஜித்தோட லைஃப் ஜர்னில அவரோட சக்சஸ்க்கு பின்னால சைலண்டா இருந்த பிக்கஸ்ட் ஃபோர்ஸே பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா மோகினி மணி தான். இவங்களோட ஃபேமிலி வந்து இந்திய பிரிவினை காலத்துல வந்து கராச்சியில இருந்து இந்தியாவுக்கு வந்து மைக்ரேட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொல்கட்டால வந்து செட்டில்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க. மோகினி மணிக்கும் சுப்பிரமணியத்துக்கும் வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இந்த கப்பிள்ஸ்க்கு வந்து அனூப் குமார், அஜித் குமார், அனில் குமார் அப்படின்ட்டு 3 பசங்க வந்து இருக்காங்க. இவங்கள வந்து செகண்ட் பையன் தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான ஃபேன்ஸோட மனசுல இருக்காரு. ஒரே வாரத்துல தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில 2 டெத் நியூஸ் வந்து கேட்ட உடனே ஷாக்கிங்கா தான் வந்து இருக்குது. ஒரு பக்கம் அஜித்தோட அம்மா வந்து இறந்தது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அனாதையா வந்து விடைபெற்ற சத்யேந்திரா. நிறைய பிலிம்ஸ்ல வந்து நடிச்சிருந்தாலுமே இவரை யாருமே வந்து நோட்டீஸ் பண்ணனதே இல்ல. இந்த 2 டெத்தை பத்தி சோஷியல் மீடியால வைட்லி வந்து டிஸ்கஸ் பண்ணனாலுமே அந்த சொசைட்டி அப்ரோச் பண்ணன விதம் தான் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்கு. வேர்ல்டு சினிமா பிரீத் பண்ணன பர்சன் தான் சத்யேந்திரா. அவர் வந்து ஆக்டர் மட்டும் இல்ல, வேர்ல்டு சினிமா லிட்டரேச்சர் அண்ட் பிலிம் ஹிஸ்டரி அப்படின்னு எல்லாத்திலயுமே பாத்தீங்கன்னா டீப் நாலேஜா இருக்கிற பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஃபேமஸான பர்சன். செவரல் லாங்குவேஜஸ்ல வந்து ஃப்ளூயண்டா வந்து இருந்திருக்காரு. நிறைய யங் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் அண்ட் சினிமா இன்டியூசியஸ்டோட வந்து மணிக்கணக்கில் வந்து ஃபிலிம்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாரு. ஸ்கிரீன்ல வந்து பெரிய ஹீரோவா இல்லைனாலுமே ஆர்ட் மேல இருக்கிற லவ்னால த்ரூ அவுட் த லைஃப் சினிமாவோட அசோசியேட் ஆயிட்டாரு. இவரும் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு நியூஸ் வந்தாலுமே சோஷியல் மீடியால எக்கச்சக்கமான போஸ்ட் வந்து குவிஞ்சிருச்சு. ஜீனியஸ், வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், உலக சினிமா களஞ்சியம், பாசாங்க இல்லாத மனிதர் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து உருக்கமா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நூத்துக்கணக்கான கண்டோலன்ஸ் வந்தாலுமே ஃபியூனரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து பெரிய அளவுல யாருமே வரல அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. அரௌண்ட் 150 பிலிம்ல வந்து நடிச்ச ஒருத்தர், 40 இயர்ஸ்க்கு மேல ஆர்ட்ல வந்து ஆக்டிவா இருந்த ஒருத்தர் ஃபைனலி ஹெல்பிங் ஹேண்ட் ஆர்கனைசேஷனோட ஹெல்ப் மூலமா தான் வந்து அடக்கம் செஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டதுமே கம்யூனிட்டியில வந்து ஹியூஜ் டிபேட் வந்து ஸ்பார்க் ஆயிருக்கு. உயிரோட இருக்கும்போது கிடைக்காத ரெகக்னைசேஷன் இறந்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற பாராட்டுனால என்ன யூஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதே டைம்ல ஆக்டர் அஜித்தோட அம்மா மோகினி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்து ரிலீஸ் ஆன உடனே பொலிட்டிக்கல் லீடர்ஸ்ல இருந்து பிலிம் செலிபிரிட்டிஸ் வர ஃபேன்ஸ் அப்படின்ட்டு பல தரப்புல இருந்து கண்டோலன்ஸ் வந்து குவிஞ்சிச்சு. ஆனா மோகினி பாத்தீங்கன்னா பிலிம் இண்டஸ்ட்ரியில இல்ல, பப்ளிக் லைஃப்லயுமே அந்த ஹை பொசிஷன்ல இருந்தவங்களும் இல்ல. ஆனா தமிழ் சினிமாவோட லீடிங் ஸ்டார் அஜித்தோட அம்மானால அவங்களோட டெத் வந்து நேஷனல் நியூஸா வந்து மாறிடுச்சு. இந்த 2 இன்சிடென்ட்டும் பாத்தீங்கன்னா நம்ம சொசைட்டியோட அட்டென்ஷன் எங்க இருக்கு அப்படின்றத வந்து ரிவீல் பண்ணிருக்கு. ஒரு பக்கம் கலைக்காக வாழ்ந்த ஒரு மனுஷன், இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டாரோட அம்மா. ஒருத்தருக்கு வந்து பவுண்ட்லெஸ் ஆன பாராட்டு எல்லாமே இருந்தும் பிராக்டிக்கல் சப்போர்ட் வந்து கம்மியா தான் வந்து இருந்துச்சு. இன்னொருத்தவங்களுக்கு ஃபேமிலியோட பிரைவேட் துயரம் தான் வந்து பப்ளிக்கோட அட்டென்ஷன் வந்து ஃபோக்கஸ் ஆயிருக்கு. இதுல யார் கரெக்ட் யார் தப்பு அப்படின்ற கொஸ்டின் எல்லாம் இல்ல. ஆனா சொசைட்டி நாம யார் வந்து ஞாபகத்துல வச்சிருக்கோம், யார்
யார வந்து மறந்துட்டோம் அப்படின்ற கொஸ்டின் தான் இந்த 2 டெத்துமே ஒன்ஸ் அகைன் வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருக்கு. பெரிய வீடு, பெரிய பொசிஷன், பெரிய புகழ் இதெல்லாம் எதுவுமே இல்லாம இவர் வந்து வாழ்ந்திருக்கலாம். ஆனா இவரை பத்தி நிறைய பேர் அன்பா ரெமெம்பர் பண்ற மாதிரி வாழ்க்கையை வந்து வாழ்றதுதான் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்டே. இதுதான் சத்யேந்திராவோட பாசிங்ல வந்து ஃபீல் ஆகுது. அவரோட ஃபைனல் ஜேர்னி பீஸ்ஃபுல்லா வந்து நடந்திருக்கலாம். ஆனா அவரை பத்தின மெமரிஸ், அவர் ஷேர் பண்ண சினிமேட்டிக் நாலேஜ், அவர் கூட வந்து பழகினவங்களோட மனசுல ரொம்ப நாள் வந்து இருப்பாரு அப்படின்றது வந்து டவுட்டே இல்ல. ஒரு சைட்ல மக்கள் வெள்ளம், அதர் சைட்ல பாத்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லான ஃபேர்வெல். ஆனா காலம் கடந்து நம்ம வந்து பார்க்கும்போது மனுஷங்க விட்டுட்டு போறது புகழெல்லாம் இல்ல, அவங்க விட்டுட்டு போற மெமரிஸ்க்கு தான் வந்து ட்ரூ ரெஸ்பெக்ட் அப்படின்ட்டு இந்த 2 டெத்துமே நமக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுது. ஈஞ்சம்பாக்கம்ல இருக்கிற அஜித்தோட வீட்டுல தான் வந்து ஃபார்மல் ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி அண்டர் போலீஸ் ப்ரொடக்ஷனோட தான் பெசன்ட் நகர் கிரெமேட்டரியம் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அம்மாவோட உடலை வந்து லாஸ்ட் டைம் அவரோட ஷோல்டர்ல வந்து தூக்கி செமெட்ரிக்கு வந்து கொண்டுட்டு போயிருக்காரு. இறுதி சடங்கு எல்லாமே முடிஞ்சு அஜித்தோட அம்மாவோட உடல் வந்து தகனம் வந்து செஞ்சுட்டாங்க. அஜித்தோட பிரதர் அனில் குமார் தான் வந்து இறுதி சடங்கு வந்து செஞ்சிருக்காரு. சோ அந்த இறுதி சடங்குல பாத்தீங்கன்னா அஜித் குமாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் வந்து இருந்திருக்காங்க. பெசன்ட் நகர் எலக்ட்ரிக் கிரெமேட்டோரியம்ல தான் மோர் தென் 200 போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து இருந்திருக்காங்க. அப்பாவுக்கு அப்புறம் இப்ப அம்மாவையும் இழந்த அஜித்தோட லைஃப்ல இனி என்ன நடக்க போகுது, இந்த பெயின்ல இருந்து அவர் வந்து எப்படி ரெக்கவர் ஆகி வருவாரு, என்னதான் வந்து கோடிக்கணக்கான ஃபேன்ஸ்க்கு வந்து ஹீரோவா இருந்தாலுமே இன்னைக்கு பேரண்ட்ஸ் இழந்த ஒரு மகனோட வலியை வந்து சுமந்துட்டு நிக்கிறாரு. இந்த சோக தருணத்துல நடந்த பல எக்ஸைட்டிங் திங்ஸ் எல்லாமே உங்களை வந்து கலங்க வச்சிருக்கோம். அஜித் அம்மாவோட இறுதி சடங்குல ஃபேன்ஸ்க்கு தெரியாத நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு ஹீரோட சக்சஸ்க்கு பின்னால இருந்த ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து இன்னைக்கு இல்ல. ஆனா அவர் விட்டுட்டு போன மெமரிஸ் தான் வந்து இருக்கு. லாஸ்ட் டைம் அம்மாவோட உடலை வந்து தோல்ல சுமந்தாரு. சோ அந்த ஒரு சீனை வந்து பார்க்கும்போது மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸே வந்து அழுதுட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே வந்து அஜித் ஃபேனா இருந்தீங்கன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றது உங்க பதிவுகளை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.